ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1990 சாதி கொடுமையினால் ஒரு பெண் கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்பட்டவங்கள அந்த ஆத்மா பழி வாங்கிச்சா, அவங்களுக்கு தண்டனை கிடச்சிதான்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே தெரிகிற வாட்ஸ்அப் அண்ட் ஜிமெயில் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை எனக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாரதிதாசன் கவிதையோட இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்பிறவியில் உயர்வு தாழ்வு சொல்லல் மடமை, இந்த பிழை நீக்குவதே உயிர் உள்ளோரின் கடமை. இந்த கதை நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தான் நமக்கு கிடச்சிது. 1990 காலங்களில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர, அது இல்லாமல் ஒரு சாதி கொடுமையில் கொல்லப்பட்ட பொண்ணோட கதைன்னு கூட சொல்லலாம். 1990 சாதியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். விருதாச்சலன்ற ஒரு ஊரில் ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம். அந்த கிராமத்தோட பேரை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு வந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் நடந்த சம்பவம் தான் இது. அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட பரம்பரையாக கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மா, அப்புறம் அவங்க பசங்க ஒரு 7 பேர், அவங்க மனைவிகள், அவங்க குழந்தைகள், இப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த 7 ஆம்பளை பசங்களில் 6 ஆம்பளை பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க மனைவிகளும் குழந்தைகளும் இவங்க அம்மாவும் எல்லாம் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த 7வது சின்ன பையனுக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகலை. சின்ன பையன் சொல்கிறத விட ஒரு வயது வந்த இளைஞர்னு சொல்லலாம். அவருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கார். இப்படியாக அவங்க குடும்ப வழக்கம், அவங்க ஊர் வழக்கம்னே சொல்லலாம். ஒரு பொண்ணு எடுக்கிறதா இருந்தால் அவங்களோட சமூகத்திலேயே அவங்க பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை கொடுத்து இதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதையெல்லாம் தடுக்கிற விதமாக அந்த 7வது இளைஞர் இருக்கார்ல, அவருக்கு செல்வம்னு பேர் வச்சுக்கலாம். அந்த செல்வம் இருக்கார்ல, அந்த செல்வம் அந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊரில் வியாபார நோக்கத்துக்காகவும், அப்புறம் இந்த விவசாய நிலத்தில் அறுவடை பண்ண நெல்லை விற்கிறதுக்காகவும் போகும்போது ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு அந்த பொண்ணை காதலிச்சும் வராரு. இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரியாது. இந்த காதல் பல மாதங்களாக தொடர்ந்துட்டு வந்த நிலையில் இந்த இளைஞருக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை அறிஞ்ச அந்த இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டையும் எதிர்த்து தன்னோட ஊரையும் எதிர்த்து காதல் திருமணம் பண்ணி அந்த ஊரை விட்டே ஓடுறாரு. இந்த விஷயம் இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா, அவங்க அண்ணனுங்க பயங்கரமாக கோபம் ஆகுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டான், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவனை சேர்த்து வச்சிருப்பேன்ற மாதிரி தான் அவங்க அம்மாவோட எண்ணம் இருக்குது. ஆனால் மற்ற 6 அண்ணனுங்களும் அவங்களோட கோவத்தை வெறியாக மாற்றுறாங்க. அதுவும் சாதாரண வெறி இல்லை, கொலை வெறியாக மாற்றுறாங்க. ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்க எங்கே தேடியும் கிடைக்காம வீட்டுக்கு ரொம்ப கோவத்தோடு வராங்க. இப்படியே 4 வாரம் போகுது. ஆனால் இவங்க தேடுறதை நிறுத்தலை. இதுக்கப்புறம் அந்த 1990 காலங்களில் கவர்மெண்ட் பஸ் வசதி அவ்வளோவா அந்த ஊருக்கு கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பஸ் வரும், இல்லை வாரத்துக்கு 3 நாள் பஸ் வரும். இந்த மாதிரி கணக்கில் தான் பஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் இவங்க பண்ணுறாங்க, ஒரு வாடகைக்கு மாட்டு வண்டி எடுத்து ஊர் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விருதாச்சலம் சிட்டி சைடும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 6 அண்ணனுங்களும் ஒரு ஊராக போய் தேடும்போது அந்த விருதாச்சலத்தில் ஒரு மார்க்கெட் ரோட்டில் அவங்க தம்பியை அந்த அண்ணன், குடும்பத்துக்கு மூத்த அண்ணன் பார்த்துடுறாரு. அவன் தம்பியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கும் போது அவர் தம்பியும் யதார்த்தமாக திரும்பும் போது இவங்க அண்ணனை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஆனால் அவங்க அண்ணன் அந்த நேரத்தில் தன்னோட சுயரூபத்தை காட்டலை. என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியே, நீ சொல்லியிருந்தா நாங்களே உங்களை சேர்த்து வச்சுருப்போமே, ஏன் இப்படி பண்ண, நம்ம குடும்பத்துக்கே பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டியே, சரி வா அம்மா இவனை கூப்பிட்டா, அம்மா ரொம்ப சோகத்தில் இருக்கா,
ஒரு வாரமாக ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, உடம்புக்கு முடியல, நீ வந்து அம்மாவை பார்த்தா தான் அவ நல்லா தயவு செய்து நீ கொஞ்சம் எங்கள் கூட வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் மாதிரி அரங்கேற்றுறாரு அந்த இடத்துல. இதை நம்பி அவரோட தம்பி என்ன பண்ணுறாங்க, அண்ணா வாங்கண்ணா, நான் இங்கே தான் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேன், வாங்கண்ணா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவளையும் கூப்பிட்டு நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அண்ணன் அவரோட சுயரூபத்தை காட்டாமல் இருக்கிறதுனால, சரி வாப்பா நம்ம அவளையும் கூப்பிட்டுட்டு தான் ஊருக்கு போகணும், அதுக்காக தான் நான் ஒன்று ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் மாதிரி க்ரியேட் பண்ணி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீடை பார்த்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு, என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு குரல் வருது. அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நீங்கள் எங்களை கொன்றுவீங்க, எங்களை சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் இப்படி ஓடி வந்தோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. இது எல்லாமே நாடகம் தானே. அவங்க அண்ணன் ஒரு மாதிரி நாடகம் க்ரியேட் பண்ணி தானே அவங்கள கூப்பிட்டு போக பார்க்குறான். ஸோ அந்த டைமில் அவங்க கோவப்படாமல் கீழே விழுந்து காலில் விழுந்த பொண்ணை கையை பிடிச்சி தூக்கி விட்டு, எழுந்துருமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிய போகுது, நம்ம ஊருக்கு போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கிளம்பி ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்புறது, அங்கேருந்து அவங்க ஊருக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர் 4 ஹவர் ட்ராவல் இருக்குது. மாட்டு வண்டியிலே தான் வராங்க. இப்படியாக அந்த ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டு அவங்க அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கி அவங்க ஊர் எல்லையில் இறங்கி அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது திடீர்னு அந்த குடும்பத்தில் தலைவன் இருக்கார்ல அந்த அண்ணன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ முன்னாடி போப்பா, நான் கடைக்கு போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொன்ன அம்மாயி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவன் கடைக்கு போகிறான். கடைக்கு போனவன் அந்த சைடு திரும்பி ஒரு ஓரமாக மறைஞ்சிருந்து அவங்க போகிறத பார்க்குறான். அப்போ தான் புரியுது, அவங்க ஊரில் இவங்க பண்ண திருமணத்தை அவங்க வீடு மட்டும் இல்லாமல் அந்த ஊரே ஏற்றுக்கலை. இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான மனத்தில் தயக்கம் இருக்குது. நம்ம இங்கே வந்தது தப்பா ரைட்டா, இல்லை நம்ம வந்திருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அவளுக்கு தோணுந்தாலும் அவங்க கணவர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு தைரியத்தோடு அவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. அந்த ஊருக்குள்ளே நீங்கள் அவங்க 2 பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இந்த பையனை பார்த்து முறைக்கலை. எல்லாரோட பார்வையும் அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி சீப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டை நெருங்கி கிட்ட போகிறாங்க. நெருங்கி போனதும் அவங்க அம்மாயி படுத்துட்டு இருந்த அம்மாயி எழுந்து வந்து அவன் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு அழுகிறா. ஏன்டா உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகிடுச்சா, ஒரு பெத்தவகிட்ட சொல்லாமல் போகிற, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருப்பேனேடா, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க, இந்த மனைவியோ சரி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற சண்டை, நம்ம இதில் தலையிடக்கூடாது, தலையிட்டால் அது தப்புன்னு சொல்லி ஓரமாக நிற்கிறா. அவளுக்கும் 2 அடி விழுது. அப்படியே உள்ளே கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் பேசி ஒரு வழியாக புரிய வச்சு, நீங்கள் உள்ளே இருங்க, உங்கள் அண்ணனுங்க வெளியே வந்துட்டானுங்க, நான் போய் அவங்கக்கிட்ட பேசி ஓரளவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அந்த 6 அண்ணனுங்களும் கோபத்தோடு இருக்காங்க. கோபத்தோடு இருக்கிறது இல்லாமல் அவனை வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாயி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் கோவப்பட வேணாம், பொண்ணும் பையனும் பிடிச்சி தான் போயிருக்காங்க, அதனால் நம்ம ஏற்றுக்கணும், நம்ம சேர்த்துக்கிட்டா தான் அது மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த 5 பேரும் 6 பேருக்கும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்க. இந்த வேற்று சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற மரியாதை இனிமேல் கிடைக்காதுன்னு நினச்ச அந்த 6 அண்ணனுங்க இந்த பொண்ணை கொல்ல திட்டம் போடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரமே ஆன அந்த பெண் தனியாக துணி துவைக்க போனதே கிடையாது. ஆனால் அவங்க அம்மாயி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனாலையும் அவங்க புருஷன் காட்டு வேலைக்கு போனதுனாலையும் நம்ம தான் போய் துணியை துவைச்சிட்டு வரணுன்றதுக்காக அவங்க ஆத்தா கிட்ட சொல்லிவிட்டு, அதாவது அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, நான் போய் ஆத்தங்கரைக்கு போய் படிகளில் துணி துவைச்சிட்டு வரேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி தாயி பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அவங்க அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியாக ஒரு மணி நேரம் போது அந்த ஆற்றுக்கு போனவங்க துணி துவைச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த படிக்கல்ல உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த 6 இவங்களோட, அதாவது அவங்க புருஷனோட அண்ணன்மார்கள் வந்து நிற்கிறாங்க. உனக்கெல்லாம் என் வீட்டில் இடம் கேட்குதா, எங்கள் வீட்டில் உட்காந்து சோறு சாப்பிடுவேன், எங்கள் வீட்டு துணிமணியை கட்டுவேன், உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லி கொச்சையான வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அந்த 6 பேரும். இவங்க பேசுகிறதும் இவங்க கேட்குற கேள்வியும் அவ்வளோ கொச்சையாக இருந்தது தாங்க முடியாத அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா உங்கள் காலில் வேணால் விழுறேன்,
இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டாதீங்க, எனக்கு அவமானமாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. நான் உங்கள் தம்பியை நம்பி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி நிறைய சொந்தம் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன். என்னை தயவு செய்து ஒதுக்காதீங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். தயவு செய்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுறா. இதில் அந்த மூத்த அண்ணன் என்ன பண்ணுறான்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணோட மார்புலையே எட்டி உதைக்கிறான். அந்த மார்பை பிடிச்சிக்கிட்டு அந்த பெண் கத்துற அந்த சத்தம் அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கு. மாமா என்னை அடிக்காதீங்க மாமா, வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகிறா. அதை கூட அவங்க பார்க்காம கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அந்த பெண்ணை அந்த படித்துறையிலேயே வச்சு கொடுமையாக அடித்து தாக்குறாங்க. அந்த படித்துறையில் இருக்கிற ஒரு பெரிய கல்லில் அவளோட தலை மோதி அந்த இடத்துலையே அவளோட உயிரும் பிரியுது. உயிர் பிரிஞ்ச அந்த சடலத்தை இந்த 6 பேரும் சேர்ந்து அந்த ஆற்றுலையே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக சாயந்தரம் 5 மணி ஆகுது. காட்டு வேலைக்கு போன அந்த 7வது தம்பியும் வீட்டுக்கு வரான். அம்மாயி அவள் எங்கே, வீட்டில் ஆளை காணும் அப்படின்னு கேட்குறான். ஐயா அதை தான் ஐயா நானும் பார்த்துட்டு இருக்கேன். 3 மணிக்கு ஆற்றுக்கு துவைக்க போனேன் ஐயா, இன்னும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் போய் அந்த ஆற்றங்கரையில் போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஆத்தா. உடனே அவனுக்கு பதட்டம் ஆகிடுது. அம்மாயி அவளுக்கு நீச்சல் வேறு தெரியாது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றாகுதுடா, போடா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. பதட்டமாக ஓடுறான், ஆத்தோரத்தில் போய் தேடுறான். ஆனால் அவள் கொண்டு வந்த பக்கெட்டில் அந்த துணி அதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் ஆளை காணும். ரொம்ப நேரமாக தேடுறான். அப்புறம் திருப்பி படப்படன்னு ஓடி வந்து அவங்க வீட்டில் பதறான். அந்த நேரத்தில் அந்த 6 பேரும் அந்த 6 அண்ணனுங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி அழறான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நாங்கள் வரோம் வா பார்க்கலாம். போயிட்டு ஆற்றுக்குள்ளே போகிறாங்க. ஆற்றுக்குள்ளெல்லாம் இறங்கி தேடுற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க அண்ணனுங்க. ஒரு வழியாக கடைசியில் அந்த 7வது தம்பி கண்ணிலேயே அந்த பெண்ணோட உடல் தெரியுது. ஒரு முள் புதரில் தண்ணி இப்போ பொறுமையாக ஓடிட்டுருக்கிற இடத்துல அவளோட சடலம், அவளோட புடவை வந்து அந்த முள்வெளியில் மாட்டி ஓரமாக ஒதுங்கியிருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியில் அவன் மனைவியை தூக்கிட்டு கரைக்கு மேலே ஏறி வந்து அவன் அழுக பார்க்குறவங்களோட நெஞ்சை கரையை வச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அழுதுருக்கான். நான் உன்னை ஆசையாக கல்யாணம் பண்ணி வந்தேனேடி, உன் கூட வாழ தானே, உன்னை இப்படி சாகிறதுக்கு விடுறதுக்கு இல்லை. ஏன் என்னை விட்டு போனேன்? இனிமேல் எனக்கு யார் இருக்கா? நான் எவ்வளோ ஆசையாக உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், இப்படி நடுவுலையே என்னை விட்டுட்டு போயிட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டு ரொம்ப அழறான். அவனால் தாங்கிக்க முடியாத ஒரு சோகம். இப்படியே அந்த பெண்ணோட உடலை அன்னைக்கு மாலையே தகனம் செய்கிறாங்க. எல்லா காரியமும் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் ஆகுது. இவனோட மனசு சரியில்லை. பொண்டாட்டியை இழந்த வேதனை, லவ் பண்ண பொண்ணை இழந்த வேதனை, ஆசையாக லவ் பண்ணி ரொம்ப வருஷம் வாழ போகிறோன்னு நினச்சி அந்த பொண்ணை எவ்வளோ அணுவாக ரசித்து லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை இழந்த வேதனை அவனை குடிக்க வைக்கிது. குடிக்கிறான். 1 நாள் குடிக்கிறான், 2 நாள் குடிக்கிறான், 3 நாள் குடிக்கிறான். டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறான். குடித்து அழ ஆரம்பிக்கிறான். ஒரு 3 வாரம் 4 வாரம் கழியுது. ஒரு நாள் பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த பொண்ணு இறந்து கிடந்த அந்த ஆற்று படிக்கல் பக்கத்தில் போயிட்டு, என் தாயை என்னை விட்டுட்டு போனேன், ஏன் விட்டுட்டு போனேன்? நான் உன்னை எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து என் கூட வாழ்கிறதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், இப்படி சாகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த போதையில் உச்சத்தில் இருக்கான். அந்த போதையில் அழுறான், கத்துறான். அப்படியே கீழே மண்டி போட்டு அழுறான். திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு சவுண்டு. மாமா மாமா, நான் உன் புஷ்பம் வந்திருக்கேன் மாமா, திரும்பு மாமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல். இவன் அவ்வளோ போதையில் இருக்கும்போதும் அந்த பொண்ணோட குரலை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். வந்துட்டியாம்மா, வந்துட்டியா தாயி, என்னை தேடி வந்துட்டியான்னு சொல்லி அப்படியே திரும்பி அந்த காலை பார்க்குறான். அவனோட மனைவி காலை பார்த்தவொடனே அவனுக்கு தெரியுது வந்திருக்குது அவனோட மனைவி தான்னு. அந்த காலை பிடிச்சி அழுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அங்கே தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. அவனோட மனைவி அங்கே மனைவியாக வரல, ஒரு மிக கொடூரமான ஒரு ஆத்மாவை தான் வந்து அந்த இடத்துல அவன் முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு மாதிரி நனைஞ்ச சேலை, வெளிரி போன முகம், செவக்கிற கண், அப்படியே ஒரு மாதிரி அழுகின பிணங்கள் ஏஞ்சி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கொடூர காட்சியை பார்த்துட்டு அப்படியே மயக்க போட்டு அந்த இடத்துலையே விழுறான். விடிய காலையில் ஆகுது, 4 மணி ஆகுது. அவங்க அம்மா வாசல் தெளிச்சிட்ருக்காங்க. இவன் அவங்க வீட்டு வாசல் திண்ணையிலேருந்து எந்திக்கிறான். எந்திரிச்சு, அம்மா என்னை யார் இங்கே தூக்கிட்டு வந்து போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவங்க அம்மாகிட்ட.
நான் நைட்டு 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். நீ வர மாதிரி தெரியல. நான் கதவை சாத்திட்டு தூங்கிட்டேன். இப்போ நான் தண்ணி தெளிக்கும் போது வெளியே வந்து பார்த்தா நீ திண்ணையில தான் படுத்துருந்துருக்க. சரி நைட்டு எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியாது. உன்னை எழுப்பி என்ன பிரயோஜனன்றதுனால அப்படியே தூங்க விட்டுட்டேன். எனக்கு யார் தூக்கிட்டு வந்து போட்டான்னு எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறான் நைட்டு என்ன நடந்திருக்கும், நம்ம நைட்டு எங்கே இருந்தோம் எல்லாத்தையும் யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த போதையில் இருந்ததுனால அவ்வளோவா ஞாபகம் இல்லை. சரி அன்னைக்கு நாளும் அப்படியே போகுது. அவங்க அந்த 6 அண்ணனுங்களும் அவங்க வயலில் வேலை செஞ்சு நெல் அறுவடை பண்ணி அவங்க குடோனில் மூட்டையை ஏற்றி வச்சுட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. திரும்பியும் அதே மாதிரி இன்றைக்கி நைட்டும் அவன் குடிச்சிட்டு இதே மாதிரி வரான். பட் ஆனால் இன்றைக்கி அவன் வந்து அந்த ஆற்று படிக்கல் பக்கத்தில் போகல. அப்படி இருந்தும் இவன் வீட்டுக்கு நான் ஒரு 11 மணி அந்த டைமில் வரும்போது இவனை யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இவனும் சரி பின்னாடி திரும்பி பார்க்க போதையில் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப போதையில் ஓரளவுக்கு போதையில் இருக்கான் குடிச்சிட்டு. அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் இருந்ததுனால திரும்பி பார்க்குறான். ஆனால் யாருமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்துடுறான். ஆனால் அது என்ன உருவன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு உருவம் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு குடுன்னு ஓடுறான். ஓடி போய் வீட்டை உள்ளே போயிட்டு சாத்திக்கிட்டு அவங்க அம்மாயி பக்கத்தில் போய் படுத்துடுறான். படுத்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்கான், யாராக இருக்கும் அப்படின்னு. திடீர்னு அவன் வீட்டு வாசல்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. மாமா, நான் உன் புஷ்பம் வந்திருக்கேன், ஒழுங்காக வெளியே வா அப்படின்னு ஒரு குரல். இவனுக்கு ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் சைலண்ட்டாக கேட்குது அந்த வார்த்தை. திருப்பியும் மாமா, நான் உன் புஷ்பம் வந்திருக்கேன், வெளியே வா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக கேட்குது. அதுக்கப்புறம் பயங்கர ஆக்ரோஷமான அந்த ஆத்மா, நான் உன் புஷ்பம் வந்திருக்கேன், வெளியே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்துது. ஆனால் இந்த குரல் இவனுக்கு மட்டும் தான் கேட்குது. பக்கத்தில் படுத்துருக்கிற அம்மாய்க்கும் கேட்கல. மற்ற அவங்க அந்த அண்ணன் மனைவிமார்கள் எல்லாம் அவங்க ரூமில் படுத்துருக்காங்க, அவங்களுக்கும் கேட்கல. சரி இவன் கதவை திறந்து பார்ப்போம் யார் தான். ஏன்னா கிராமத்துக்காரங்க கொஞ்சம் துடுப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த தைரியத்தை வர வச்சுட்டு அந்த கதவை திறந்து பொறுமையாக பார்க்குறான். பார்த்தா நேற்று அவன் பார்த்த அந்த உருவத்தோட ஞாபகம் இப்போ அவன் கண் முன்னாடி வருது. இதை தான் நம்ம நேற்று பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. அந்த உருவம் வெளியே தான் நிற்கிது. வெளியே நின்றுட்டு, வெளியே வா மாமா, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், என்னை ஏன் பார்க்க மாட்ற, வா வெளியே வா, உன் கூட பேசணும், உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஆனால் இந்த கொடூரமான உருவத்தை பார்த்த அவன் பயப்படுறானே தவிர அது அவனோட மனைவின்றதை அவன் ஏற்றுக்கவே முடியல. திருப்பி உள்ளே போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி சொல்கிறான், இந்த மாதிரி வெளியே ஏதோ நிற்கிது, என்னை கூப்பிடுதுன்னு சொல்லி. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா விபூதி எடுத்து, ஐயனார் கோயிலோட விபூதி எடுத்து அவன் நெத்தியில் வச்சு படுயா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நாள் போகுது. அடுத்த நாள் காலையில் அவன் காட்டு வேலைக்கு போகிறான். அந்த 6 அண்ணனுங்களும் குடோனில் வயல் அறுவடை பண்ண அந்த நெல் மூட்டையை ஏற்றி அனுப்புறதுக்காக குடோனுக்கு போகிறாங்க. அன்றைக்கி அவங்க குடோனில் இருந்த எல்லா மூட்டையும் ஏற்றி அனுப்பிச்சிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் மூட்டை இருந்ததுனால அந்த 6 அண்ணன்களில் 5 அண்ணன்கள் அங்கே விட்டுட்டு அந்த பெரிய அண்ணன் மட்டும் தனியாக நைட்டு வராரு. நைட்டு வரும்போது அவங்க ஊருக்குள்ளே நுழைஞ்சி ஒரு 300 மீட்ரு தாண்டி இருப்பார். தாண்டினோடனே ஒரு சின்ன ஒரு முட்டு சந்தில் வந்து ஒரு பெண்மணி அழுகிற சத்தம். பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் அவங்களோட அழுகை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இவனுக்கு யார், அதான் நான் தான் சொன்னல, கிராமத்துக்காரங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பயப்பட மாட்டாங்க. இவன் யாருன்னு கேட்குறான். யாருமா அது அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ரிப்ளையும் இல்லை. திரும்ப அந்த அழுகை சத்தம் மட்டும்தான் அதிகமாகுது. சரி அவன் குடும்பத்துலேயே எவனோ பிரச்சனை, நம்ம எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரான். நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவன் பின்னாடி ஒரு குரல் கேட்குது. ஏன் என்ன கொன்னீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்படியே நிற்கிறான். திரும்பி பார்க்குறான், யாரும் இல்லை. என்னை கொன்னதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்லி திருப்பி ஒரு வாய்ஸ். சடனாக இப்படி திரும்புகிறான். எதிர்க்க அந்த கொடூரமான அந்த உருவம் வந்து அப்படியே நிற்கிது. அவ்வளோ ஆத்திரம், அவள் கண்ணில் அவ்வளோ கொலவெறி. அதை பார்த்தோன்னே கை கால்லாம் இவனுக்கு நடுங்குது. ஐயோ யார் நீ அப்படின்னு கேட்டேன். என்னை யாருன்னு தெரியலையா, நான் அவ்வளோ கெஞ்சினனே, என் புருஷனோட என்னை வாழ விடுங்கன்னு கெஞ்சினனே, என்னை அடித்து அந்த இடத்துல கொன்னீங்களே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தூக்கி அவன் கழுத்தோட எலும்பை அப்படியே நொறுக்கி பக்கத்தில் இருந்த மாட்டு தொழுத்தில் தூக்கி அடிக்கிறா. அங்கே அந்த மாடு கட்ட பயன்படுத்துகிற ஒரு குச்சி ஷார்ப்பாக இருந்து அவன் முதுகு வழியாக குத்தி அதே இதில் அப்படியே இறந்து போகிறான். அந்த ஆத்மா அங்கேருந்து போயிடுது. அடுத்த நாள் விடிய காலையில் அந்த மாட்டு தொழுவத்தை சேர்ந்த உரிமையாளர் வந்து அந்த மாட்டுக்கு பால் கறக்கலாம் அப்படின்னு அந்த தொழுவத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாரு. அந்த தொழுவத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸில் இந்த பெரிய அண்ணனோட சடலம்
கழுத்து முறிக்கப்பட்டு எலும்பு நொறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் அலறின அலறல் அந்த ஊரையே எழுப்பி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். இந்த செய்தி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாயி வந்து பார்த்து கதறி அழுது, அவங்க அண்ணனுங்க வந்து அந்த லாஸ்ட்டு தம்பி வந்து எல்லாமே அழுது இந்த மாதிரி எல்லா சடங்கும் பண்ணி எல்லா தகனமும் பண்ணி முடிச்சிடுறாங்க அவனுக்கு. இவங்க அம்மாவுக்கு அந்த டைம் தான் மனசில் ஒரு உறுத்தலும் வருடலும் ஏற்படுது. ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் சரியில்லை, நம்ம பையன் அன்றைக்கி நைட்டு வந்து யாரோ என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் வந்து படுத்தான், கடைசி பையன். இப்போ என் பையன் இறந்து போகிறான், இதில் ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அடுத்த நாள் காலையிலேயே அவங்க குலதெய்வமான ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு குறி கேட்குறாங்க. குறி கேட்ட அடுத்த செகண்டு அந்த குறி சொல்கிறவர் இருக்கார்ல, சாமியாடி, பூசாரின்னு சொல்லுவாங்க, அந்த சாமியாடிக்கு வந்து உடம்புல ஐயனார் வந்துடுறாரு. ஒரு ஆங்காரமாக ஆடுறாரு. ஆடி, எதுக்காகடி இங்கே வந்த, ஏன் வந்த, உன் பிள்ளைய காப்பாற்ற சொல்லி வந்தியா, அவங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க தான் போகிறாங்க, அனுபவிப்பாங்க. உன் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை உன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ என்னை எக்காரணத்தை கொண்டு கூப்பிட இங்கே வராத அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி அவங்கள கோயிலை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. உடனே அவங்க அம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோயிலேருந்து வெளியே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு அந்த சாமியாடி ஐயனார் உடம்புல வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாயி அவங்களோட கடைசி பிள்ளையான அந்த பையன்கிட்டையும் சொல்லி, அண்ணன் இறந்தது இதனால தான், உன் மனைவி வந்து சாதாரணமாக இறக்கலை, நம்ம உன் அண்ணனுங்க தான் சேர்ந்து கொன்னானுங்க, இதெல்லாம் அந்த சாமி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுன்ற விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த தம்பி பயங்கரமான ஷாக் ஆகிறான். அவன் அறியாமலே கீழே விழுந்து பயங்கரமாக அழறான். என் அண்ணனுங்களா, என் கூட பிறந்தவங்களா, நான் எவ்வளோ ஆசையாக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், நாங்கள் எத்தனை வருஷம் லவ் பண்ணோம் தெரியுமா, எத்தனை மாதம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, நாங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் எப்படியெல்லாம் வாழணும் தெரியுமா, இப்படிலாம் நாங்கள் ஆசைப்பட்டு என் அண்ணனுங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கையில் தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். என் அண்ணனுங்களே என் பொண்டாட்டி இப்படி பண்ணியிருக்காங்க. கீழே விழுது அழுதுட்டு இருந்தவன் ரொம்ப அப்படியே கூனி குறுகி அவங்க அண்ணனுங்க பண்ண துரோகத்தை நினச்சி அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, ஐயா, நீ சொல்கிறது தான் உன் பொண்டாட்டி கேட்பா, நீ தான் அவள் ஆத்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்கள் அண்ணனுங்களை மன்னிச்சு விட சொல்லணும்னு சொல்லி அவகிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறா. அதுக்கு அவன் எழுந்து அவங்க சாக வேண்டியவங்க செத்து தான் ஆகணும், விதிப்படி தான் நடக்கும், இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான். வீட்டை விட்டு வெளியே போனவன் அன்றைக்கி நைட்டு நல்லா குடிக்கிறான். குடிச்சிட்டு ஒரு கோயில் அரச மரத்தடியிலே படுத்தும் கிடக்கிறான். இவங்க அம்மாவுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல. அந்த 6 அண்ணனுங்களையும் கூப்பிட்டு, ஏன்டா படுப்பா இவங்களை இப்படி பண்ணீங்க, உன் தம்பியோட வாழ்க்கை அழிஞ்சதும் இல்லாமல் அந்த பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டிங்களே, இப்போ அவளோட ஆத்மா உங்களை பழி வாங்குறதுக்காக காத்துட்ருக்கு, பெரிய அண்ணன் எப்படி சேர்த்தான்னு நினைக்கிறீங்க, அந்த ஆத்மா தான் அவனை கொடூரமாக கொண்டிருக்கு, இதே மாதிரி சாவு உங்களுக்கும் கிடைக்கும்ன்ட்டு உன் தம்பி சொல்லிட்டு போகிறான், அவனோட வாழ்க்கையே அழிச்சிட்டிங்களேடா, சாதின்னு சொல்கிறீங்களே, அந்த சாதி உங்களுக்கு என்னடா கொண்டு வரப்போகுது, ஒரு பொண்ணோட உயிரை உங்களுக்கு அசால்ட்டாக போச்சா, சாதி பேரை சொல்லி ஒரு பொண்ணையை கொண்டிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களாடான்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கமாக திட்டிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அவங்க அம்மா வெளியே போகிறாங்க. இவங்க 6 பேரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏண்டா, இதுக்கப்புறம் நீங்கள் தலை குனிஞ்சு நிமிர்ந்தால் அந்த பொண்ணு உயிரோட வந்துடுமா, தலை குனிஞ்சு நின்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மறுநாள் அவன் கடைசி தம்பி அந்த கோயிலேருந்து இந்த போதை தெளிஞ்சு எந்திக்கிறான். எந்திரிச்சு அன்றைக்கி அவன் ஆனால் குடிக்க போகல, எழுந்து ஒரு மாலை ஒரு 7 மணி இருக்கும், அந்த ஆத்தங்கரைக்கு போகிறான். தாயி, நான் உன் கூடவே வந்துடுறேன், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நான் உன் கூடயே வந்துடுறேன், என்னை கூப்பிட்டு போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி மனுஷங்க கூட வாழ பிடிக்கலை, நான் உன் கூட அந்த இடத்துல வந்து நான் வாழ்ந்துக்கிறேன், ஒரு ஆவியாக நான் வந்து வாழ்ந்துக்கிறேன், ஒரு ஆத்மாவாக வந்து வாழ்ந்துக்கிறேன், இந்த மனுஷங்களோட இடத்துல நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுறான். அப்போது அதே மாதிரி அவன் குடிச்சிட்டு ஒரு நாள் படுத்திருக்கும் போது எப்படி ஒரு உருவம் வந்ததோ அதே மாதிரி உருவம் இன்றைக்கி வருது. ஆனால் இன்றைக்கி ஒரு அதிசயம் என்னென்னா, அந்த உருவம் அவன் முதல்ல அந்த பொண்ணை காதலிக்கும் போது எப்படி பார்த்தானோ, அவன் தாலி கட்டும் போது அந்த பொண்ணை எப்படி பார்த்தானோ, அவன் வாழ்க்கையில் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நினச்சி அவன் ஒரு பார்வை பார்த்தானோ, அந்த பார்வையிலேயே அந்த தோற்றத்திலேயே
அந்த பொண்ணு அந்த இடத்துல அவனுக்கு காட்சி கொடுக்குறா. மாமா, நான் புஷ்பம் வந்திருக்கேன் மாமான்னு சொல்லும்போது அவன் கண்ணில் வர கண்ணீருக்கு எண்டே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கான அர்த்தம் என்ன மாதிரி வலியாக இருக்கும், எவ்வளோ காதல் இருக்கும், தன்னோட மனைவியை இழந்த அந்த ஒரு கணவனோட ஏக்கமாக இருக்கும். அது எல்லாத்தையும் அவனோட கண்ணில் அவள் பார்க்குறா. அவள் காலை பிடிச்சி கதறி அழுகிறான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தும் போகிறான். கடைசியில் அவங்க காதல் சேர்ந்துச்சா சேரலையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு சாதி கொடுமைனால், சாதி வெறினால் 2 உயிர் போயிருக்கு, நல்லா வாழ வேண்டிய உயிர்கள். இப்படியே காலையில் ஆள் நடமாட்டம் அதிகரிக்கும் போது அவனோட பிணத்தை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. அந்த பிணத்தை பார்த்து அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அலறாங்க. அந்த கூட்டத்தில் ஊர் மக்களே சூழ்ந்துருக்கு அந்த பிணத்தை சுற்றி. அந்த ஊர் மக்கள் முன்னாடியே இவங்க அம்மா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றாங்க. இந்த 6 பேர் தான் என் மருமகளை கொண்டாங்க, என் பையனோட சாவுக்கும் இவங்க தான் காரணம், இனிமேல் எனக்கு இவன் மட்டும்தான் பையன், இவங்க யாரும் கிடையாது, எனக்கு கொல்லி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் முன்னாடியே சொன்னதுனால அந்த காலகட்டத்தில் ஊர் முன்னாடி ஒரு விஷயம் பரவிச்சுன்னா அது எவ்வளோ தீயாக பரவுன்றது உங்களுக்கு தெரியும். உடனே இந்த விஷயம் உள்ளூர் காவல் நிலையத்துக்கு போகுது. காவலர்கள் வராங்க. இவங்களோட தப்பு உணர்ந்து போலீஸ்கிட்டையும் சரணடைகிறாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு சரணடைகிறாங்க. ஜெயிலுக்கும் போகிறாங்க. இந்த கதையில் பெருசாக இந்த அமானுஷ்ய சுவாரஸ்யம்னு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு இந்த கதையை ஏன் அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒன்று எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இன்றைக்கி தை 1 தைப்பொங்கல்னு சொல்கிறோம், தை திருநாள்னு சொல்கிறோம். இந்த தைப்பொங்கலில் யாருக்காக கொண்டாடுறோம்? ஒரு விவசாயிக்காக. அந்த விவசாயி என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் வெறுங்காலில் இறங்கி அந்த சேத்துல இறங்கி நீங்கள் சாப்பிட்ற அரிசி பருப்பு எல்லாமே அவன் வேர்வையும் ரத்தமும் அவன் கால் மிதிப்பட்டு உங்கள் வீட்டுக்கு சேருது. இதில் எந்த பெரிய ஜாதிக்காரன் எந்த சின்ன ஜாதிக்காரன் மிதித்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு விவசாயியோட கால் மிதிப்பட்டு தான் வருது. இதில் எங்கே இருக்குடா சாதி? சொல்லுங்கள், இதில் எங்கே இருக்குது சாதி? சாதி பற்று இருக்கலாம், சாதி வெறி இருக்கக்கூடாது. ஜாதி ஒழியணும்னு நான் சொல்லலை. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அறிஞரோ நிறைய வரலாற்று இதெல்லாம் நம்ம தெரியாது. பட் அந்த சாதியை வச்சு நடக்கிற கொடுமைகள் தடுக்கப்படணும். சாதி வெறி இருக்கக்கூடாது, சாதி பற்று இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி சுவாரஸ்யம் மற்றும் அமானுஷ்யம் நிறைந்த கதைகளை நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.